நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு நம்பர் சிஸ்டம். ஏன்னா நம்பர் சிஸ்டம் வந்து 2 to 3 கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஷின் வந்து வந்துடும். இந்த நம்பர் சிஸ்டமில் ஒரு 4-5 டைப் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து டிவிசிபிலிட்டின்றது வந்து ரூல்ஸ் இருக்குல்ல. டிவிசிபிலிட்டிக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 2 டேபிள்ஸில் வரதை எப்படி டிவிஷன் பண்ணுவோம், 3 டேபிளில் வரதை எப்படி டிவிஷன் பண்ணுவோம், வகுப்போம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 11 வரையும் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு பேசிக்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இந்த டிவைடை வந்து நம்மளுக்கு வெறும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்பர் சிஸ்டமில் மட்டும் யூஸ் ஆகாது. எந்தெந்த இடத்துல நம்மளுக்கெல்லாம் மேத்ஸில் டிவிஷன் வருதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த லாஜிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ் இருக்குன்னு 2 டேபிள்ஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக டிவைட் பண்ணிடுவாங்க. என்ன 4 வந்துச்சுன்னா 2 போடுறோமா, பாதி தானே 2. இது பெரிய நம்பராகவே வந்துச்சுன்னா கூட 1040, 28, 24 20 இப்படி வந்துச்சுன்னா கூட இதில் பாதி தானே 5, 10 அப்படின்ட்டு கொண்டு வந்துடுவோம். ஆனால் இதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூல்ஸ் தான். என்னவாக இருக்கும், இது ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான இது தான். 2 டேபிள்ஸ்னாவே லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர்ஸ், 2 மல்டிப்ளிகேஷன், அதாவது ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ ஒரு நம்பர் போடலாமா, ஈஸியாகவே போடலாம். 10098 அப்படின்னு போடலாம். இந்த 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா டிவைட் ஆகுமா, 4 டிவைட் ஆகுதுன்னா இந்த ஃபுல் நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு 1 5 2 3 நான் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அதே 0 லாஸ்ட் நம்பர் டிஜிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரும் 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். எப்படி பார்க்கலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோடு டிவைட் பண்ணுறோம். 6னா 3 0. இது எந்த நம்பராக இருந்துச்சுனாலும், இப்போ இங்கே 7 இருந்துச்சுன்னா கூட இப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 6னா அதே 3 வரும், இங்கே 1 வந்துடும் 5 35 அப்படின்னு மாறிடும். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் டிஜிட் 2ஆவோ, அதாவது ஈவன் நம்பர்ஸாவோ 2 மல்டிப்ளிகேஷனாவோ இல்லை இது 0வோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த முழு நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த நம்பர் 3, divisible rule of 3. divisible rule 3. இந்த 3 வந்து 3க்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஏன்னா இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 3ல் வர மல்டிப்ளிகேஷன் இருந்தால் 3 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்குவீங்களா? அப்படி கிடையாது. இதில் இதுக்கு வந்து வேறு ஒரு இது இருக்குது. இப்போ 3ஆல் டிவைட் ஆகணும்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து என்னென்னா இருக்கணும். இப்போ ஒரு நம்பர் இருக்குது 3 4 2. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னா எப்படி சொல்லுவோம்? டிவைட் பண்ணி பார்ப்போமா? 3 1 1 இங்கே 12 வந்துச்சுன்னா 4. ஓகே 1 1 4. இதில் ஃபுல்லாக டிவைட் பண்ணி பார்க்கணுமா? இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது எப்படி பண்ணலான்னா, இந்த 3 4 2-ஐ ஆட் பண்ணி பார்க்கலாமா? 3 4 2 3 + 4 7 7 + 2 9. இந்த 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இந்த ஃபுல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ வந்து இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு 6 டிஜிட் நம்பர் 7 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் கொஷினில். இப்போ அந்த இடத்துல வந்துலாம் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இப்போ வந்து இதே ஒரு நம்பர் போகிறேன் பாருங்கள், சும்மா ஒரு ரேண்டமாக 5 2 7 8. இப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்கு வந்து இதை அப்படியே ஆட் பண்ணுவோம். 1 + 3 1 + 3 4 + 4 8 8 + 5 13 13 + 2 15 15 + 7 22 22 + 8 30. அப்போனா இந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். 30-ஐ 3ஆல் டிவைட் பண்ணி 10. அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிற நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா ஆமாம் ஆகும், எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நான் எஸ் ஆர் நோ சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் கீழே இருக்க ஆப்ஷனில்
எந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும்னா இப்போ நம்ம 4 ஆப்ஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நான் அதுக்கு ஆட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த நம்பர் அதாவது 3 டேபிள்ஸ் தவிர ஏதோ ஒரு நம்பர் வருது அப்படின்னா ஓகே இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் மெத்தட்ஸ். இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ட்ரை பண்ணிப்பேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களே ஒரு நம்பர் எடுத்து இந்த நம்பர் டிவைட் ஆகுமா அப்படின்ட்டு கால்குலேஷன் கூட யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அடுத்த நம்பர் வந்து 4. 4 வந்து 4க்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. 4 வந்து 2 × 2 இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும். ஆனால் எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது. ஓகேவா? டிவைட் ஆகும் தான். இப்போ நம்ம 2 டேபிள்ஸும் ஆகும் 4 டேபிள்ஸும் ஆகுது அப்படின்றப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 16 நார்மலாக 16 4 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். இது 2 டேபிள்ஸ்லேயும் வரும். 2 டேபிள்ஸ் 8 டைம்ஸ் வரும். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 2ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த 4 டேபிள்ஸ்க்கு வந்து இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறேன். 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போயும் இது வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டோம்னா இது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இதில் வந்து 4 லாஸ்ட் நம்பர் வந்து 4ஆக இருக்குது. அதுவே நம்ம 4ஆல் டிவைட் ஆகும்னா இந்த 4 வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்க முடியாது. 4th டேபிள்ஸ் பொறுத்தவரையும் இந்த 4 லாஸ்ட் இந்த இதுவும் 4 தான் இதுவும் 4 தான். அதனால் 4 வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கூடாது. இதுக்கு வந்து 2 டிஜிட்ஸு. இதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து 2 டிஜிட். 4 டேபிளால் டிவைட் ஆகணும்னா கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 44 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 11th டேபிளில் 11 × 4 44. அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர் இந்த ஃபுல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போமா? நான் ரேண்டமாக தான் அந்த நம்பர் கொடுத்தேன். இதை செக் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா 4 1 2 2 ஆகாது 0 28 16 4 இந்த 1 1. ஓகேவா? டிவைட் ஆகுது பார்த்தீங்களா? 1 2 0 7 4 1 1. எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ட்டு நினச்சிக்காதீங்க. டைம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இது எல்லா ரூல்ஸும் ஒன்றே தான். 4 டேபிள் பொறுத்த வரையும் 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த ஃபுல் நம்பரும் கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6 டேபிள்னா 6 எடுத்துக்கும். இந்த 2 × 2 ஏன்டா சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 × 3. இப்போ வந்து 6 டேபிள் 2 × 3 இருக்குங்க வருங்களா? 2 3 6 இந்த ஒரு 6 டிஜிட்டாக 6ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த 2ஆல் அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி ஆகுதுன்னா கண்டிப்பாக 6ஆலையும் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரித்து பார்த்துக்கிறோம். இது வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், புரியணும். ஏன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ் மேலே 11க்கு மேலே ஒரு பெரிய நம்பர்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் பிரித்து தான் டிவைட் பண்ணணும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து நான் உங்களுக்கு போக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6 டேபிளில் வந்து டிவைட் ஆகும்னா நீங்கள் வெறும் 36 வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் 6 அப்படின்னு போட முடியும். இன்னொரு மெத்தட் இப்போ இன்னொன்று எப்படி போடுவோம்? இப்போ 2 டேபிள் ஃபஸ்ட்டு 2 டேபிளால் போனோம். இங்கே 3 இங்கே அப்படி 2 டேபிளில் போனால் இங்கே சரி ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து போடுறேன். எப்படி போடுறோன்னா 6 டேபிளில் 2 டேபிளால் ஃபஸ்ட் பண்ணுவோம்ல, 3 2 6 இங்கே 2 பண்ணால் 1 16 8. அதுக்கப்புறம் 3 டேபிள் அப்படின்னா 18 6. இப்போ வந்து ஆன்சர் வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கோம்ல. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இதே மாதிரி மெத்தட் தான். பட் நம்ம இதை வந்து நம்ம மேலே யூஸ் பண்ண ரூல்ஸ் வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் சரி ஓகே 36 36 36 அப்படின்னு வச்சுக்கலாம்.
இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும் நமக்கு தெரியும். இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர், கண்டிப்பாக 2ஆல் ஆகும். 3க்கு என்ன மெத்தடு? 3 இல்லை எல்லா இருக்க நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா அது 3ஆல் டிவைட் ஆகணும். 3 + 6 9, 9 + 9 18, 18 + 9 27, 27 3ஆல் டிவைட் ஆகுமா? 9. ஓகே, அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். 3ஆலையும் ஆகுது 2ஆலையும் ஆகுது அப்படின்றப்ப இந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியலன்னா இன்னொரு சம் மாடல் போடலாமா? இந்த நம்பர் ஆகுதான்னு பார்க்கலாமா? 4. இது வந்து 2ஆல் கண்டிப்பாக இந்த ரூல் நம்பர் 2, அதாவது 2 டேபிள்ஸ் ரூல்ஸ் வந்து படி பார்த்தோம்னா லாஸ்ட் டிஜிட் 6 ஈவன் நம்பர். ஸோ இது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் ஆகுமான்னு பார்ப்போமா? 3 + 6 9, 9 + 2 11, 11 + 7 18, 18 + 6 24. 3ஆல் டிவைட் ஆகுமா? 24 கண்டிப்பாக ஆகும். 8 3 24. நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் இங்கேருந்து எடுத்து வைக்கல, ரேண்டமாக மைண்டில் வந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து போட்டு செக் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது நான் சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு நிறையவே புரியும். இப்போ 8th அடுத்தது 7th போடலையாடா அப்படின்னு கேட்காதீங்க. 8th தவறுன்னுட்டு. ஏன்னா 7 டேபிள்ஸ் பொறுத்தவரையும் 7 டேபிள்ஸு தெரிஞ்சே ஆகணும். அதை வச்சு தான் டிவைட் பண்ணியே ஆகணும். அதில் வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. அது ஒரு ப்ரைம் நம்பர், ஒரு யூனிக்கான ப்ரைம் நம்பர். அது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை வந்து அதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். 7ல் வந்துச்சுனாலும் 17 வந்தாலும் 13ம் இது எல்லாமே அதுக்கான டேபிள்ஸ்லேயும் அதுக்கான ரூல்ஸ் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் டேபிள்ஸ் நம்ம தனியாக மெமரைஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 8th டேபிள்ஸ் 8க்கு வந்து இந்த 4 × 2 அந்த மெத்தடு கிடையாது, தேவைப்படாது. இதுக்கு வந்து 4th டேபிள்யூ 2 டேபிள்யூ ஆனாலே ஆகும்லடா அப்படின்ட்டு தான் யோசிக்கிறான். அப்படியும் ஆகும், பட் நமக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 டேபிள்ஸ்லாம் ஓகே தான். இது வந்து இதுக்கு இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இது தேவையில்லை. எப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நம்பர் இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இதையும் மைண்டில் வந்தது போட்டேன். ஆனால் இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்கலாம். அல்லது இந்த லாஸ்ட் 3 டிஜிட் ஞாபகம் இருக்குங்களா? 4 டேபிள்ஸ்க்கு என்ன சொன்னேன்? லாஸ்ட் 2 டிஜிட். 2 டேபிள்ஸ்க்கு என்ன சொன்னேன்? லாஸ்ட் 1 டிஜிட். 8th டேபிளுக்கு என்ன? லாஸ்ட் 3 டிஜிட். 2 4 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 4 8 லாஸ்ட் 1 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 3 டிஜிட். லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது டிவைட் ஆகுமா? 40 16னா 2 52. அப்படின்னா இது கண்டிப்பாக ஆகும், 8ஆல் ஆகும்னு அர்த்தம். இப்போ இதை ஃபுல் நம்பரும் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா ஏதோ ஒன்று கண்டதை எடுத்து கிறுக்கி வச்சுட்டானே, இவன் சொல்கிறானே ஏன்டா நம்பணும்னு நம்ம பார்க்கலாம். ஏகே இது வந்து 1, 8 வந்து டிவைட் 1, அடுத்தது வந்து 0, 42 வருமா? வராது. 5 இங்கே 2 29 வருமா? வராது. 24 3 ரிமைனிங் 5 58 வருமா? 56 வரும். 7 ரிமைனிங் 2 24 வருமா? வரும். 3 அது இந்த 5 4 வரும். அப்புறம் 40 வருமா? வராது. 0 சேர்த்துணும் 0 40 வருமா? வரும். 5 அடுத்தது 2. பார்த்திங்கன்னா எவ்வளோ? 105373052 எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் படி போட்டோம்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8 டேபிளை பொறுத்தவரை லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து சால்வ் பண்ணோம்னா போதும். 8th டேபிளை டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த நம்பர் தான் 9ஆல் பார்க்க போகிறோம். 9 டேபிள் வந்து இருக்கிறதுலே ஈஸி. டேபிள்ஸும் ஈஸி,
டிவிஷபிள் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இப்போ இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணால் அப்படி செக் பண்ணுவோம். டிவைட் பை 9 போடுவோமா? டேபிள்ஸ் வந்து ஈஸி தானே, அதனால் அப்படியே போடலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா, இந்த நம்பர் இந்த நம்பர்ஸோட சம்னா ஆட் பண்ணோம்னா அதோட நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக அதுவும் 9 டிவைட் ஆகும். இது ஆட் பண்ணுறது. இப்போ ஆட் பண்ணுறோம் பாருங்களேன். 8 + 1 9, 9 + 2 சரி ஓகே, இப்படி போடலாம். 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, 6 + 2 8 + 1 9, இங்கே ஒரு 9, 9 9 9 9 9 4 36. ஆட் பண்ணோம்னா 36 வரும். 36 டிவைடட் பை 9 = 4. இப்படி ஆட் பண்ணி போடலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கும் இந்த 9 டேபிள்ஸ் வரனால கொஞ்சம் பெருசாக போகுது, ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொரு ஷார்ட்கட்டும் இதில் இருக்குது. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதையே ஃபஸ்ட் சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இதுவும் என்ன ரூல்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக இப்போ வந்து 9 டேபிள்ஸ்க்கான ஷார்ட்கட் எப்படின்னா, இப்போ எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இது இப்போ 9 வருது, ஆட் பண்ணுறப்ப 9 வருதுன்னா அதை விட்டுறணும். 8 + 1 9, அப்போ இந்த நம்பர் முடிஞ்சு. 7 + 2 9 முடிஞ்சு. 6 + 4 9 முடிஞ்சு. 1 + 6 9. இப்போ ஆட் பண்ணோம்னா 9 வருதுன்னா ரிமைனிங் இல்லாமல் வேறு எந்த ஒரு நம்பரும் ரிமைனிங் இல்லாமல், இப்போ இங்கே ஒரு 6ஓ 4ஓ 3ஓ 2ஓ மிச்சம் ரிமைனிங் இல்லாமல் இந்த நம்பர் ஃபுல்லாகவே 999 வரைஞ்சி எல்லாத்துமே ஆட் வந்துருச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும். புரியுதா? புரியுதுன்னா இன்னொரு மெத்தட் போடலாம் பாருங்கள். இன்னொரு சின்னதாக சிம்பிளாக போடலாமா? இப்போ நம்ம 81 இருக்குது, டேபிள்ஸ்லேயே வச்சோம். 81 இருக்குது, 9 டேபிளால் ஆச்சுன்னா 9 வருமா? இந்த நம்பரும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 9 டேபிள்ஸில் வரும் பாருங்கள். 1 9s are 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81 இது எல்லாமே 9 டேபிள் வருமா? இதோட அடிஷன்லாம் பாருங்களேன். 9, 8 + 1 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9, 5 + 4 9, 6 + 3 9, 7 + 2 9, 8 + 1 9. இதில் அப்படின்னா இதை டிவைட் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா 9ஆ? அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் எவ்வளோ பெரிய சீரியஸான நம்பர்ஸாக இருந்தாலும் அதோட சம் வந்து 9ஆக இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ போடுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த நம்பரில் 9 எங்கெங்கே வருதோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணலாம். ஒரு டைம் பண்ணால் 9 இருக்குது, 6 + 3 9, 4 + 5 9, 8 + 1 9. அப்புறம் இந்த நம்பரில் ரிமைனிங் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக டிவைட் எல்லாமே 9 ஆயிடுச்சுன்னா அப்படின்றனால இந்த நம்பர் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். இப்படி வந்து மைண்டில் எடுத்துக்கலாம் ஈஸியாக. அடுத்து வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச 10னாலே லாஸ்ட்டில் இருக்குது 0 இருந்துச்சுன்னா 0 எடுத்துகிட்டு போட்டோம்னா 10 முடிஞ்சிடுச்சு. 10 டேபிள்ஸ்க்கு ரூல்ஸ்க்கு வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ எந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா 240 அப்படின்னுச்சுன்னா நம்மளுக்கு அந்த 0 எடுத்துட்டோம்னா 24, அவ்வளோதான். இது வந்து நான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரூல்ஸ் தான். 10னால் 240 ரூபா இருக்குது, 10 பேருக்கு பிரித்து கொடுத்தோன்னா எவ்வளோ ஒரு 24 ரூபா ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு தான். இது வந்து சிம்பிள், எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை விட்டுருவோம்.
அடுத்து வந்து 11 டேபிள். இதுதான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே சம்ஸில் வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக சொல்கிறேன். 11 டேபிள். 11th டேபிளில் வந்து இதுக்கான ஷார்ட்கட் இன்னும் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் 10098. இந்த நம்பர்ஸ் ஒரு சீரியஸ் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த நம்பர்ஸோட ஆட் நம்பர்ஸ் இல்லை, ஆட் டிஜிட்ஸில் இருக்கிற நம்பர்ஸையும் ஈவன் டிஜிட்ஸில் இருக்க நம்பர்ஸையும் ஆட் பண்ணி செப்ரேட் பண்ணும். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஈஸியாக சொல்ல பாருங்கள். இதையும் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். 1 3 5 இல்லை, அதாவது ஒன்றை விட்டு ஒன்று தாவி பண்ணணும், அவ்வளோதான். இது இங்கே இருந்துச்சுன்னா, இங்கே தான் நம்பர் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லைனா எதுவும் இல்லைன்னா அப்படியே விட்டுற வேண்டியது தான். இப்போ வந்து மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். 1 + 0 + 8. 1 + 0 + 8 எவ்வளோ? இப்போ என்ன எழுதுற? 1 + 0 + 8 9. ஓகே, இங்கே 0 + 9 = 9. இப்போ இந்த மேலே ஆட் பண்ண நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸும் கீழே ஆட் பண்ண நம்பர்ஸும் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 0 வருதுன்னா அந்த நம்பர் 11 டிவைட் ஆகும். இன்னொன்று கேட்பீங்க, இது 9ஆலேயும் ஆகும்ல? 9ஆலேயும் ஆகும், ஏன்னா எல்லாமே ஆட் பண்ண 9 வருது அப்படின்றீங்களா? கரெக்டு தான், 9ஆலேயும் ஆகும், 11ஆலேயும் ஆகும். இப்போது இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொஷினில் கேட்குறான், கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த நம்பர் 9ஆலேயும் 11ஆலேயும் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரையும் 9 டேபிள்ஸாலையும் 11 டேபிள்ஸையும் டிவைட் பண்ணிகிட்டு இருக்கணும்ல. இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஈஸியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 908னா 99, அப்புறம் 9 டேபிளால் ஆகும் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு மைண்டுக்கு வந்துடும். அடுத்து 11 மட்டும் நம்ம பார்த்தா போதும். 11க்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுற வேலைலாம் இருக்கும். எப்படி ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 1 + 9 + 8 9, 0 + 9 9. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0. அப்போ இது வந்து 11ஆல் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ அந்த டைம் மிச்சமாகுது இல்லை, அதுக்காக தான். இப்போ இது 11க்கு இந்த நம்பர் மட்டும்தான் ஆகுமா, இது மாதிரி மட்டும்தான் ஆகுமான்னு நிறைய நம்பர்ஸ் எல்லா 11ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பர்ஸும் ஆகும். இப்போ டேபிள்ஸ் வச்சே போடுவோமா? 11th டேபிளில் 11 ஸ்கொயர் எடுத்துக்குவோம். 11 சார் என்ன? 1 to 1. அந்த 1 to 1 வந்து 11ஆல் ஆகுமா? 1 to 1. இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டும் செகண்ட் அடுத்த நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் எடுத்தோன்னா 1 + 1 1 + 1 = 2. இங்கே ரிமைனிங் ஒரே நம்பர் தான் இருக்குது, நான் அப்படியே எடுத்துக்கிறோம். 2 2 - 2 0. இப்படி தான் சால்வ் பண்ணணும். 11 டேபிளால் ஆகுமான்ட்டு பார்க்கறதுக்கு. இப்போ இது பெரிய டிஜிட் நம்பராக இருக்குது, ஒரு 7 நம்பர் 8 நம்பர் 9 நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் டிவைட் ஆகுமா 4 11ஆல் அப்படி செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் அதாவது ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். 4 + 3 + சரி, நான் அதை கீழே எழுதிக்கிறேன், மேலே கன்ஃபியூஷன் எழுதுவீங்க, நான் கீழே எழுதிக்கிறேன். 4 + 3 + 2 + 1. ஓகேவா? இங்கே 1 3 1 + 2 + 3 + 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம்னா 0 வரும். எனக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 1 2 3 4 தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்னிங் ஆர்டரில் போட்டிருக்கேன், அதனால் டிவைட் ஆகும், கண்டிப்பாக 0 வந்துடும். நம்பர்ஸ் இப்படி தான் இருக்கும். இதே நம்பர்ஸ் நம்ம இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படி வேணால் நம்பர்ஸ் வரும். எனக்கு இப்போதைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம என்டிபிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு
இதை வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஷின்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ நம்ம NTPC கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.